when crystals of lead nitrate. What is lead nitrate? அது உங்களுக்கு தெரிக்கணும். Lead nitrate is strongly heated in the dry test tube. So lead nitrate is PbNO3 twice. Lead nitrate, lead is PbNO3 twice. So இதுக்கு வேலன்சி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Pb ஓட வேலன்சி 2 plus NO3 இது மைனஸ். இப்போ நம்ம கிராஸ் பண்ணினோம், நமக்கு என்ன கிடைக்கும்? PbNO3 twice. சரியா? இப்போ இதுல பார்த்தோம்னா ஹீட்டிங். ஸோ இது நம்ம ஹீட் பண்றோம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம் போட்டோம்னா ஹீட். இப்போ இது நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லெட் ஆக்சைடு PbO. திஸ் இஸ் சாலிட் லெட் ஆக்சைடு கிடைக்குது. பிளஸ் NO2 கேஸ் எமிட் ஆகுது. பிளஸ் O2 கேஸ் எமிட் ஆகுது. கிளியரா? ஸோ இப்போ நம்ம இது பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 N இருக்கா? ஸோ நம்ம இங்க 2 NO போடுறோம். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மட்டும் பேலன்ஸ் பண்ணும். ஆக்சிஜன் எங்க இருக்கு? இங்க 3 2 சார் 6 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4 6 7 இருக்கு. அப்போ இங்க 2 PbO போட்டோம்னா இங்கே 2 போட்டோம்னா 6 12 இப்போ வந்து நைட்ரஜன் என்ன ஆகுது? 2 into 2 4 ஆகுது. நைட்ரஜன் 4. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க. இங்க 4 2 சார் 8, இங்க 2, இங்க இங்க இருக்கிற ஆக்சிஜன் என்னது? 2. ஸோ மொத்தம் 10 12 ஆக்சிஜன் இருக்கு. இங்க ஆக்சிஜன் 3 2 சார் 6 6 into 2 12. ஸோ 12 ஆக்சிஜன். இப்போ பேலன்ஸ் ஆயாச்சு. ஸோ நம்ம முதல்ல ஈக்குவேஷன் எழுதினவுடனே என்ன பண்ணணும்? பேலன்ஸ் தான் பண்ணணும். இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஆமா தானே? என்ன நடந்திருக்கு? ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி நியூமரஸ் காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா NO2 இஸ் அ கேஸ், O2 இஸ் அ கேஸ். இப்போ இதுதான் சாலிட். இப்போ சாலிடா இருக்கிறது தான் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ரெசிடியூவா இருக்கும். சரியா? இது வந்து எப்படி இருக்கும்? ஃபியூம்ஸா இருக்கும். கேசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபியூம்ஸா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்போ நமக்கு PbO என்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அன் எல்லோ ரெசிடியூ. திஸ் இஸ் எல்லோ ரெசிடியூ. சரியா? எல்லோ வந்து அப்படியே ரெசிடியூனா என்னது? அப்படியே கீழே திப்பி மாதிரி கீழே இருக்கிறது, அதுதான் எல்லோ ரெசிடியூ. இப்போ NO2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ பிரவுன் ஃபியூம்ஸ். சரியா? பிரவுன் ஃபியூம்ஸ்னா என்னது? அப்படியே ஃபியூம்ஸா வெளியில வரும், அதுதான் பிரவுன் ஃபியூம்ஸ். ஆக்சிஜன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கலர்லெஸ். சரியா? இட் இஸ் கலர்லெஸ். இப்போ நம்ம இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னா பிரவுன் ரெசிடியூவா அப்படின்னு பார்த்தோம்னா நோ, இட் இஸ் நாட் அ பிரவுன் ரெசிடியூ. நமக்கு என்ன இருந்திருக்கு? பிரவுன் ஃபியூம்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது நமக்கு NO2 பிரவுன் ஃபியூம்ஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு ஆப்ஷனா இருந்திருக்கலாம். பிரவுன் ரெசிடியூ கிடையாது. சரியா? ஒயிட் ஃபியூம்ஸ் கிடையாது, கலர்லெஸ். அதுக்கு நமக்கு மேல வரும்போது கலரே இருக்க. ஒயிட்னா இந்த டென்ஸ் ஒயிட்டா இருக்கும். அப்போ இந்த கலர்லெஸ் ஃபியூம்ஸ் நமக்கு ஒயிட் கிடையாது. கிறிஸ்டல்ஸ் இமீடியட்லி மெல்ட் ஆகுது கிடையாது. நமக்கு எல்லோ ரெசிடியூ லெஃப்ட் வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா? இந்த எல்லோ ரெசிடியூ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா PbO இஸ் எல்லோ ரெசிடியூ. எல்லோ ஃபியூம்ஸ் கொடுத்திருந்தாலும் நீங்க மார்க் பண்ணிருக்க கூடாது. பிரவுன் ரெசிடியூன்னு கொடுத்திருந்தாலும் மார்க் பண்ணிருக்க கூடாது. பிரவுன் ஃபியூம்ஸ். ஏன்னா இது கேஷியஸ் ஸ்டேட், இது சாலிட் ஸ்டேட். இந்த மாதிரி ஸ்டேட் வச்சுதான் ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம மாத்தி மாத்தி நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா?